ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட லவ்வ சொல்றதுக்காக அமெரிக்காவுக்கு போறான். அங்க போய் அவளுக்கு ஹாய் சொல்ல, "ஹே இதயா நீ எங்க இங்கன்னு?" அந்த புள்ள கேட்க, "இங்க ஒரு வேலை விஷயமா வந்தேன்னு" சொல்றான். ஆனா இந்த பொண்ண பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பான் அவன். அந்த பொண்ணு இவனை லவ் பண்ணது போல 2 பேரும் சேர்ந்து ஜாலியா ஊர் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த பொண்ணே அவன்கிட்ட லவ்வ சொல்லலான்னு லவ்வ சொல்றதுக்கு அவன் இருக்கிற இடத்துக்கு போக, நாளைக்கு இதயாக்கு கல்யாணம் ஆக போற விஷயத்தை இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு வெளிய இருந்து அதெல்லாம் கேட்டுறா. "நாளைக்கு கல்யாணம் இருக்கிற விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டு அப்புறம் எதுக்காக என் கூட சுத்திட்டு இருக்க அப்படின்னு? நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் வந்திருக்க, ஆனா தனியா வந்திருக்கன்னு என்கிட்ட போய் சொல்லியிருக்க. அப்புறம் நீ வந்த வேலையை இதுக்கு தானா அப்படின்னு கேட்டு போய் சொன்னதுனால அந்த பொண்ணு கோச்சிட்டு கிளம்பிடுது. அப்புறம் இவனும் ஃபிளைட்டை பிடிச்சி வரும்போது இவன் வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்தையும் ஃபகத் ஃபாசில்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவரு இதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் ஃபிளைட்டை விட்டு இறங்கி நடந்து வரும்போது இறங்கின உடனே சின்ன வயசுல பார்த்த இவனோட மிஸ் இருப்பாங்க, கீதா மிஸ். அவங்க தான் ஃபகத் ஃபாசிலோட பொண்டாட்டி இந்த படத்துல. அப்புறம் அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு அப்புறம் இதயாக்கு கல்யாணம் நடக்குது. இவனுக்கு கல்யாணத்துல விருப்பமே இல்லாம கல்யாணம் நடக்குது. அப்பதான் ஃபகத் ஃபாசில் வராரு. அவர் இதயா லவ் பண்ற சமந்தா பொண்ண கையோட கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக. இவனும் அவளை பார்த்து சோகமா இருக்கிறத பார்த்து இதயாவோட மாமாவும் கல்யாணத்தை நிறுத்திடுறாரு. அப்புறம் இதயா லவ் பண்ண பொண்ணு கூட சேர்ந்துட்டான். இந்த மாதிரி படத்துல மட்டும்தான் கல்யாணத்தை அசால்ட்டா நிறுத்துறாங்கப்பா.